மேற்கொள்ள இருக்கிறோம். அண்ணன் சொன்னது மாதிரி நிறைய படிவங்கள் நமக்கு இருக்கு. அதுல நம்மளுடைய பாகத்துல 12 பேர் பிஎல்சின்னு இருப்பாங்க. அந்த 12 பேர் என்ன மாதிரி படிவத்தை பூர்த்தி செய்யணும், அதே மாதிரி BLA 2 படிவத்தை எப்படி பூர்த்தி செய்யணும், BDA அதாவது டிஜிட்டல் ஏஜென்ட்னு ஒரு நபர் இருப்பாங்க. அவங்க எப்படிலாம் நம்ம வீடு வீடுகளா போய் நம்மளுடைய பரப்புரை, அதாவது நம்மளுடைய அரசினுடைய நலத்திட்டங்கள், இப்ப கலைஞர் உரிமை தொகை நம்ம 1000 ரூபாய் நம்ம பெண்கள் வாங்குறோம். நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு முத்தான திட்டமாக கலைஞர் உரிமை தொகை நம்மளுக்கு ஒவ்வொரு பெண்களும் 1000 ரூபாய் மாதம் வாங்குறாங்க. இப்ப 1,30,00,000 மேல மக்கள் பெண்கள் பயன்பெற்று இருக்காங்க. இந்த 1000 ரூபாய் விரிவாக்கம் செய்யப்படும்னு நம்மளுடைய முதலமைச்சர் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தேர்தல் காலத்திற்குள்ள இன்னும் அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு 1000 ரூபாய் வரலன்னு சொல்லக்கூடிய பெண்கள், நீங்கள் அந்த ரசீதை கொண்டு போய் தாலுகா அலுவலகத்திலேயோ இல்ல உங்களுடைய வார்டினுடைய நகர்மன்ற உறுப்பினர் இருப்பாங்க, இல்ல வட்ட செயலாளர்களோ யாரோ நம்மளுடைய பகுதியை சார்ந்த நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நிர்வாகிகள்கிட்ட நீங்க அதை தெரிவிக்கப்படும் பொழுது அது உங்களுக்கு நம்ம அதை போய் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நம்மளுக்கு அந்த 1000 ரூபாய் நமக்கு இந்த தேர்தல் காலத்திற்குள்ளவே நம்மளுக்கு வருவதற்கான துரிதமான பணிகளும் நம்மளுடைய முதலமைச்சர் மேற்கொண்டிருக்காங்க. எதற்காக நம்ம இந்த கூட்டத்தை, இந்த ஆலோசனை கூட்டத்தை அவசரமா நம்ம போடுறோம் அப்படின்னா, இன்னைக்கு மோடி அரசு ஒவ்வொரு விதத்திலையும் நம்மளை முடக்க பார்க்குது. கல்வியா இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எதிர்கால தலைமுறையினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே மோடி அரசு ஒன்னொன்னா செய்துட்டு இருக்கு. பீகார்ல 65 லட்சம் பேர் வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுல 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. எதன் அடிப்படையிலன்னு சொல்ல முடியல. எல்லா இடத்துலயும் குழப்பமாக இருக்கு. போய் பார்க்கும் பொழுது என்னுடைய பெயர் அதுல இல்லைன்னு சொல்லி மக்கள் குழம்பி போயிருக்காங்க. SIR படிவத்தை நம்ம எப்படி பூர்த்தி பண்ணும் போது நம்ம குழம்பி போயிருந்தோம். இந்த 5 மாத கால தேர்தலுக்குள்ள இந்த SIR பணியை கொண்டு வரணும்னு வேகமா தேர்தல் ஆணையத்தையும் நம்மளுடைய கைக்குள்ள இந்த ஒன்றிய மோடி அரசு வைத்துக்கொண்டு இந்த வேலையை வேகமா செய்தது. எப்படி பீகார்ல 65 லட்சமோ இப்ப 97 லட்சத்துக்கிட்ட நம்மள்ட்ட வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. இப்ப நம்மளுடைய மாவட்டத்துல 1.5 லட்சத்துக்கு மேல நம்மளுக்கு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன நோக்கம் நினைக்கிறீங்க? தொழிலா இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், நம்மளுடைய ஒவ்வொரு விதத்திலையும் மோடி அரசு நம்மளை முடக்க பாக்குது. கடைசியா எங்க கை வச்சிருக்காங்க? நம்மளுடைய வாக்குகள்ல கை வச்சுட்டாங்க. நம்மளுடைய தமிழ்நாடை தலைகுனிய விடமாட்டேன்னு ஒரு பக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருந்தாலும், இந்த தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் தலைகுனிய வைக்கலாம் அப்படின்ற அடிப்படையில இந்த மோடி அரசு, அதுக்கு துணை போகக்கூடிய இந்த எடப்பாடி அரசு நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லி வலியுறுத்தி நம்ம குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய ஆளுநராக இருக்கட்டும், எல்லாருக்கும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்ம கையெழுத்திட்டு இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், இது பிள்ளைகளுக்கு இடையூறாக இருக்கிறது, ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் சொல்லி நம்ம எல்லா வேலைகளும் அழுத்தங்களும் கொடுத்தாலும் இந்த மோடி அரசு, அதுக்கு கைக்கூலியாக இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் ரவி இவங்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்காம நோ நெவர் அப்படின்னு பேசினாங்க. நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்ய மாட்டோம் சொல்லி நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு மருத்துவம் கிட்டத்திலே போக மாட்டேங்குது. அதனால இன்னும் என்னென்ன விதத்துலலாம் நம்மளை ஒடுக்கணும்னு நினைக்கும் போது இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்களை நமக்கு கொண்டு வந்திருக்காரு. கலைஞர் உரிமை தொகை, விடியல் பயண பேருந்து திட்டம்னு நம்மளுடைய பெண்கள் எல்லா இடத்துக்குள்ளேயும் நம்ம பேருந்துல ஏறி போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க மகிழ்வா. நம்மளுடைய திட்டங்கள்லயே பெண்கள் தான் அதிகமா பயன்பெறாங்க. இது மாதிரி எடப்பாடியோ இல்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தற்கூரி விஜயோ இல்லை சீமானோ இவர்கள் எல்லாம் இந்த நலத்திட்டங்களை கொண்டு வருவார்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். ஏன்னு சொன்னா இவர்கள் எல்லாம் வன்முறையை வளர்க்கறதுக்கு, ஜாதியங்களை தூண்டு விடுவதற்கு இது போன்ற வேலைகளைத்தான் செய்வார்களை தவிர தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்களினுடைய கொள்கை வழியில் நல்ல ஒரு நூல்களை, நீதி நூல்களை, கொள்கை வழி நூல்களை படித்து வந்த நம்முடைய முதலமைச்சரை தாண்டி இந்த மாதிரி ஒரு திட்டங்களை யாருமே கொண்டு வர மாட்டாங்க. இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் பெண்கள் வாங்கும் பொழுது எவ்வளவு ஒரு மகிழ்வோட வாங்குறாங்க. ஒரு மருந்து மாத்திரை வாங்கிக்கிறாங்க, பேர பிள்ளைங்களுக்கு தின்பண்டம் வாங்கி கொடுக்கறாங்க. அவசரமா ஏதோ ஒரு செலவுக்கு கணவர் கொடுக்கல, நம்மளுடைய உறவினர்கள் கொடுக்கலன்னு சொல்லும் போது என்னுடைய பிள்ளையாக, என்னுடைய அண்ணனாக, சகோதரனாக எனக்கு ஸ்டாலின் இருக்கிறார், எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார்னு சொல்லி பெண்கள் ரொம்ப மகிழ்வா இருக்காங்க. அதை இழிவாக பேசிக்கிறது இந்த தற்கூரி விஜய் கூட்டம், இந்த எடப்பாடி போன்றவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த 1000 ரூபாயை நிறுத்தணும், இந்த 1000 ரூபாய் இவர் எதுக்கு கொடுக்கிறார் பெண்களுக்கு, இந்த 1000 ரூபாய் நிறுத்தப்பட வேண்டும்னு எந்த ஒரு அடிப்படை அரசியலும் தெரியாத இது போன்றவர்கள் எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் விஜய் மேல கத்திட்டு போயிடுறாரு. திமுகவை தீய சக்தின்னு சொல்றதுக்கு விஜய்க்கு எந்த ஒரு திராணியும் கிடையாது. ஏன்னா இதுவரைக்கும் திரையில பல நடிகைகளோடு சினிமாவை நான் குறை சொல்லவில்லை. சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இருந்தாலும் சினிமாவிலும் பல அரசியல்
அரசியல் தத்துவங்களை எம்ஜிஆர் பாடியிருக்கிறார். நம்முடைய கலைஞர் அவர்களினுடைய பூம்புகார் வசனங்கள் இருக்கு. ஆனா இவர்கள் எல்லாம் எப்படி திரையில் நடனமாடிவிட்டு வந்து பல கோடி ரூபாயை சம்பாதித்துக் கொண்டு இன்னைக்கு வந்து நாங்க அரசியல் செய்ய போறோம், நாங்கள் முதல்வராக போறோம், நான் மக்களுக்கு நல்லது செய்ய போறோம்னு சொல்லி இந்தி வரக்கூடாது, தமிழ் மொழிதான் வாழ வேண்டும் சொல்லி 14 வயதுல கலைஞர் தொடங்கி, அறிஞர் அண்ணா தொடங்கி, முத்தமிழறிஞர் கலைஞர் வரை நமக்கு கொடி பிடித்து கட்டாய இந்தி வெளியே போ, தமிழ் வாழ்கான்னு பாடினவங்களுக்கு மத்தியில திமுகவை தீய சக்தின்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு திராணியும் கிடையாது. அப்ப மக்கள் நீங்க எல்லாரும் விழிப்புணர்வா இருக்கணும். நம்ம பக்கத்து வீடுகள்ல போகும்போது மறுபடியும் நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மீண்டும் அரியணையில ஏறணும். இன்னும் எண்ணற்ற திட்டங்கள் நம்ம இடத்தில் இருக்கிறது. அதனால பிஎல்சி 12 பேர் இருந்தாலும் நீங்கள் வீடு வீடாக செல்லும் பொழுதோ, இல்ல அடிகுழாயில தண்ணி பிடிக்க போகும்போதோ, இல்ல பக்கத்து வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதோ நம்மளுடைய நலத்திட்டங்களை என்னென்ன செய்திருக்காருன்னு பேசுங்க. மாற்று கட்சிக்காரவங்க வீட்டுல கூட நம்மளுடைய முதலமைச்சரால பயன்பெறக்கூடிய ஒரு ஆளாவது இருப்பாங்க. கலைஞர் உரிமை தொகையில 1000 ரூபாய் வாங்குவாங்க யாராவது. இல்லைன்னா அவங்க வீட்டுல கல்லூரி படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா அந்த பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா புதுமை பெண்ல 1000 ரூபாய் வாங்கும், ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா தமிழ் புதல்வன்ல 1000 ரூபாய் வாங்கும். தாயுமானவர் திட்டத்துல ரேஷன் கடையில முதியவர்களுக்கு வீட்டுக்கே வந்து ரேஷன் பொருள் வழங்குறாங்க. தாயுமானவர் திட்டம். நான் முதல்வன் ஒரு திட்டம் இருக்கு. பாமர மக்கள், ஏழை மக்கள், கடைக்கோடி கிராமத்துல இருக்கிறவங்க கூட இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஐடி கம்பெனியில போய் வேலை பார்க்குற அளவுக்கு பயிற்சி கிடைக்குது. இது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. சொல்லணும்னா நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அதனால இனிமே இது உங்கள் வேலையாக எடுத்துக்கொண்டு இது போன்ற தற்கூரி கூட்டங்கள், இந்த அடிமை எடப்பாடி இவங்களெல்லாம் நம்ம வரவிடாமல் மறுபடியும் நம்முடைய முதலமைச்சர் அரியணையில ஏறணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து மாபெரும் நம்முடைய வெற்றி பாகமாக நீங்க அறிவிக்க செய்து மறுபடியும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அரியணையில் ஏறி நம்முடைய முதலமைச்சர் மறுபடியும் முதலமைச்சராக அரியணையில் அமர்வார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.